ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு 3 தரமான ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பற்றி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான மம்மி ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்தில் ஒரு சில ராவான சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்திருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வரக்கூடிய ஒரு அழகான ஃபேமிலியில் இருக்கிற குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா கார்டனில் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவள் காணாமல் போயிடா. ஸோ இவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவளை வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 7 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை பொண்ணு வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுமே பாத்தீங்கன்னா போயிட்டு பாக்குறாங்க. பட் அந்த பொண்ணுடைய பாடி கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பீரியடா இருக்கு. ஆனா அவங்களுடைய ஹெல்த் எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த சின்ன பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு, கடைசியானாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் மொக்கையா இருந்தாலுமே அந்த ராவான சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா வச்சிருக்காங்க. தென் எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஏற்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா லீ கார்னிஸ் த மம்மி. ஆப்பிள் டிவில இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஹாரர் படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தனியா மட்டுமே பார்க்கணும். ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா கதைக்குள்ள வந்து சம்பவம் இருக்காது, சம்பவத்துல தான் வந்து கதையே போகும். சரி, கதை என்ன அப்படின்னா கதையில வந்து அழகான ஒரு 4 செட் ஆஃப் கபிள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே பெட்டர் ஆகலாம் அப்படின்ற காரணத்தினால வித்தியாசமா இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வராங்க. சோ அன்னைக்கு நைட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் விஷயத்த செய்ய போய் அந்த குரூப்ல இருந்த ஒரு அழகான பொண்ணு பாத்தீங்கன்னா காணாம போயிடுறான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஹாரர் சீக்வன்ஸ் தான் என்ன, உண்மையிலேயே அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடக்குது, கடைசியானாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லுறேன், இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வெரி 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 ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவங்கள் சும்மா வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தனியா மட்டுமே இந்த படத்தை பார்க்கறது ஒரு நல்ல முடிவா இருக்கும். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா செஸ்யூபஸ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 2005ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த படத்தை நடிச்ச அந்த கேரக்டருடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சரி, கதை என்ன அப்படின்னா கதையில வந்து காலேஜ் படிக்கக்கூடிய எமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் ஓட்டுற சடங்குல இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த பெண் இறந்து போறதுக்கு அந்த சடங்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணமா இந்த ஃபாதர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல பாத்தீங்கன்னா கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது. ஸோ ஒரு அட்வொகேட்டா இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஃபாதருக்கு வாதாடுறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலேயே அந்த எமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் எப்படி வந்துட்டு இறந்து போனாங்க, கடைசியானாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல 2 விஷயங்கள் தரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹாரர் சீன்ஸோட சேர்த்து இவங்க கோர்ட் ரூம் டிராமா சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ எல்லாமே பயங்கர இருக்கும். கண்டிப்பா ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தரமான படம் தான். ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.